அங்கே ஒரு விண்டோ வைக்கணும், வைக்காமல் விட்டுருப்பாங்க. உடச்சிட்டு ஒரு விண்டோ வைக்கணும், இல்லை வாசல் வந்து நீச்சத்தில் இருக்கும். இந்த வாசல் அதெல்லாம் வந்து பண்ண முடியும், பாசிபிள் தான். இப்போ இந்த பக்கம் நீச்சத்தில் இருக்கிற வாசலை உச்சத்தில் கொண்டு போக போகிறோம், அந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு 2 வீடு தான் வந்து முடியவே முடியாத மாதிரிலாம் இருக்கிற சுச்சுவேஷனும் இருக்குது. நியரஸ்ட்டாக இருக்குது, வீட்டுக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. சரி, இதையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிரமமாயிடும்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதிலே உழந்துக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் காரணமே தவிர அவங்க இருக்கிறதுனால வந்து வாஸ்து சரியாயிடணும், இல்லை வாஸ்து வந்து அதை அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் ஒன்றும். இப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு உச்சத்தில் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பிளானட் எல்லாமே பக்காவாக இருக்குது, ஜோதிடர் சொல்கிறாருன்னு வச்சுங்கம்மா. நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா, சரியில்லாத வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருந்தீங்கன்னா, உங்களுடைய அந்த சுக்கிரதசையே இருந்தால் கூட உங்களை கெடுக்காமவனாக இருக்கும். ஆனால் தந்தை செவர் தான் வந்து காம்பவுண்ட் வால், தாய் செவர் தான் வந்துட்டு நம்ம வீட்டோட செவர். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஏரியாவுக்கு பேர் தான் அந்த நம்ம ஆகாயத்தை குறிக்கிறது. அதாவது கடைசி அந்த பஞ்சமூதத்தில் ஒரு தத்துவம் வந்து தான் அந்த இது. அதை வந்து அந்த பார்டரில் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது வந்து காம்பவுண்ட் வால் இல்லைன்னா பாதிப்பு இருக்கும். அதாவது மற்றவங்களோட வீட்டில் வர எரர் வந்து இவங்களை வந்து பாதிக்குமா, கண்டிப்பாக பாதிக்கும். அதுதான் இப்போ ஒரு காலியாக இருந்துச்சுன்னா யாரும் வீடு கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ சாய் வாஸ்து நிபுணர் நாராயணன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாஸ்து குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காங்க சார். வாஸ்து அப்படின்னு சொன்னோடனே இந்த தெற்கு பகுதியை பத்தி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கு. இதுல இந்த திசையில என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, வாஸ்து ரீதியான என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பிட்ட இந்த பகுதி இதை வாஸ்து ரீதியா நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக திசைன்னு பார்த்தீங்கன்னாங்கம்மா, 4 திசையுமே வந்து உங்களுக்கு நல்ல திசை தாங்கம்மா. ஆனால் அந்த 4 திசையில் வந்துட்டு சரியாக பண்ணணும், அவ்வளோதான். சரியாக வாஸ்து பிரகாரம் அமைச்சிக்கிட்டா 4 திசையுமே நல்ல திசை தான். இதில் பர்டிகுலராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு திசை எடுத்துக்கலாம், இந்த சவுத் சைடு, அதாவது தெற்கு. அது ஏன்னா அது நல்ல திசை தான், ஆனால் உங்களுக்கு வாஸ்துக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது, அது அதாவது உட்காராது கரெக்டாக அந்த பிளான். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு மேஜராக தவறு நடக்கிறது பார்த்தீங்கன்னா தெற்கை பார்த்ததில் தான். ஸோ யாருமே வந்துட்டு வாஸ்து இப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து ஒரு லேண்ட் வாங்கும்போதே வந்து ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா பிளான் போடும்போதும், ஹவுஸ் பிளான் போடும்போதும் ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட வந்து கேட்டு பண்ணுறாங்க. அதில் மேக்ஸிமம் பிரச்சனை வர்றதில்லை. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு கட்டிடுவாங்க. இதில் என்ன, அது மற்ற அந்த 3 திசைக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஓரளவுக்கு 50% அமைஞ்சிரும், யாரும் கேட்காம பண்ணாலே. சவுத் சைடு மட்டும் கண்டிப்பாக தப்பு வந்தே தீரும். காரணம் என்னென்னா, ரோடு சைடுன்னும் போது தெற்கு தான் உங்களுக்கு ரோடு சைடு வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ சேஃப்டி டேங்கை போட்டுருவாங்க, இல்லை சம்பை போட்டுருவாங்க, போரை போட்டுருவாங்க. இது வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக்கி, அதாவது அந்த வீடே அவங்களுக்கு இல்லாமல் ஆகிடும், கடன் ஆகிடு, அப்படிலாம் ஆகிற பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடியது அந்த தெற்கு திசை. ஆனால் அதே தெற்கு திசையில் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி சரியாக கட்டினோம்னா, அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக தெற்கு திசை ஒன்றும் ஆபத்து இல்லை. ஏன்னா அது தானாகவே நடந்துடும். அதனால் சொல்கிறேன், தானாகவே அவங்க பண்ணும்போது நடந்துடும், தவறு நடந்துருது. இப்போ இந்த தெற்கு திசையில இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த போர் போடுறதோ இல்லை படிக்கட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறதுனால ஏதாவது பாதிப்பு அப்படி இருக்கா சார்? கண்டிப்பாங்கம்மா. படிக்கட்டுங்கிறது வந்துட்டு தெற்கில் வந்து மையப்பகுதியில் போடும்போது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. இன்னர் ஸ்டேர் கேஸாக இருக்கட்டும், இல்லை அவுட்டர் வெளிப்படியாக இருந்தாலும் போட்டுக்கலாங்கம்மா. இதில் மேஜராக தப்பு நடக்குது, போர் போட்டுருவாங்க, செப்டிக் டேங்க் போட்டுருவாங்க. இதுதான் ரொம்ப பிரச்சனையே கொடுக்கும். எல்லாம் கணவன்மணி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாமே கொடுத்துரும். இதுதான் அதான் சொல்ல முடியாது, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால தான் அந்த தெற்கு வந்துட்டு பயப்படுறாங்க. ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நானே நிறைய இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட்டுங்களில் தெற்கு பார்த்து வாங்கியிருக்காங்க, எல்லாம் 1000 ஸ்கொயர் ஃபீட்லாம். அவங்களுக்கு என்ன பண்ணால் அந்த வாயுவில் தான் வரணும் ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்டிக் டேங்க்ன்றது. அது உள்ளே எப்படி போடுறதுன்றதுக்காக ரொம்ப குழப்பமாகி வெளியிலே போட்டுடுறாங்க. லெஃப்ட்லேயே ரைட்லேயே போட்டுரும்போது ஒன்று நேரத்துக்கு வந்துடும், இல்லைனாக்கா அக்னிக்கு போயிடும். ஸோ இதுதான் மீறிய பிரச்சனை கொடுக்குறது. இப்போ நான் என்னுடைய கன்சல்டேஷன்லாம் போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்கக்கிட்ட வாயுவிலே போட்டுட்டு அதை எப்படி அதை வந்துட்டு அந்த கழிவு நீரை வெளியே எடுக்கிறதுக்கு அதுக்கு சில ஆப்ஷன்லாம் கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாகத்தில் மேலே பெட்ரூமோ இல்லை ஒரு கிச்சனையும் போட்டுறாமல் அங்கே என்ன போட்டால் அதுக்கு மேலே ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதே வந்துட்டு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படி வாங்குறவங்ககிட்டலாம் பிரச்சனையே இல்லைம்மா, தெற்கு திசை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அதுக்கு வழிமுறைக்கு நம்ம பின்னாடிக்கு வந்து கேப் விட்டுறலாம், ஈஸ்ட் சைடும் கேப் விட்டுறலாம்,
மேற்கையும் தெற்கையும் அணைச்சி கட்டிட்டு கிழக்கும் வடக்குலையும் கேப் விட்டுட்டாங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய வாஸ்து பிரகாரம் அழகாக பண்ணிடலாம். பிரமாதமாக இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை இது. ஸோ தெற்குல வந்து நீங்க வந்து செப்டிக் டேங்க், போர்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. அப்படின்னா அந்த செப்டிக் டேங்க்கும் போரும் போடணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற இடம் அப்படின்னு எந்த இடம்? செப்டிக் டேங்க்னு சொன்னாக்கா வடமேற்குங்கம்மா. உங்களுக்கு அதுதான் சரியான இடம். வடமேற்கு பாகம் தான் வாயுன்னு சொல்லுவாங்க. அந்த வாயு பாகத்தில் செப்டிக் டேங்க். ஈசானிய பாகம் அதாவது வடகிழக்கு. வடகிழக்கில் வந்துட்டு இந்த போரு, சம்பு இதை மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். பள்ளம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒரு போர், ஒரு 4 இன்ச்சு போர் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு கிணறே கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எதோ இருந்தாலும் தெற்கு சைடோ இல்லை மேற்கு சைடோ கண்டிப்பாக எந்த ஒரு பள்ளமோ எதுவும் வந்துடக்கூடாதுங்க. ஒரு சின்ன ஒரு போர் தானே, 4 இன்ச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அது எங்கேயுமே வரக்கூடாதுங்கம்மா. இது வந்தாக்கா பிரச்சனை தாங்கம்மா. ஓகே. ஸோ சமமா இருக்கணும், இல்ல மேடா இருக்கணும் அந்த பகுதி, அப்படி கண்டிப்பா. இருக்கணும். அதாவது இந்த மேற்கு, தெற்கு வந்து எப்பவுமே அந்த தென்மேற்கு அந்த மூலை வந்து கண்டிப்பா மேடு இருக்கணும் மத்த பாகத்த விட. வடகிழக்கு வந்துட்டு கம்மியா டவுனா இருக்கணும் பொதுவா. அதாவது வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ள அத நம்ம பார்க்க முடியாது. சமமா வச்சுருவோம். வாட்டம் மட்டும் ஒரு 1 இன்ச்சு காமிச்சு ஈசானிய டவுன் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள மாரி பண்ண முடியாது. வெளியில வருது செட் பேக்ன்னு சொல்லக்கூடிய அந்த அவுட்டர் ஏரியாவுல எப்படியோ விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 3 அடி 4 அடின்னு. அங்க வந்து நான் என்ன சொல்வேன்னா, ஈசானியத்துல நிச்சயமா நிருதிய விட அங்க டவுன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. டவுனா தான் வரணும் அங்க. வச்சுட்டு நல்லது. ஸோ இப்போ இந்த வாஸ்து பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வாஸ்து சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பரிகாரம் பண்ணுங்க, உங்க வாஸ்து பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. நிஜமாவே வாஸ்துக்கு பரிகாரம் மூலமா தீர்வு காண முடியுமா சார்? கண்டிப்பா முடியாதுங்கம்மா. இது நான் எல்லா இதுலயும் சொல்றது தான் இதுதான் அது. அது வந்து சில பேர் சொல்றாங்க. அது எனக்கு அது எவ்வளோ தூரம்னு தெரியல. ஆனா நான் ஒத்துக்கிறது இல்ல. நான் அத வந்து அக்செப்ட் பண்றதும் இல்லங்கம்மா. அது வந்து சரி வராதுங்கம்மா. ஓகே. இப்போ ஒரு வீட்ல வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த பரிகாரம் எல்லாம் தள்ளி வச்சுட்டு, என்ன பண்ணா இந்த வாஸ்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்? அதாங்கம்மா. அந்த இடத்துல வந்து அங்க பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா, உடைச்சிட்டு அது சரி பண்றது தான். அங்க ஒரு விண்டோ வைக்கணும். வைக்காம விட்டுருப்பாங்க. உடைச்சிட்டு ஒரு விண்டோ வைக்கணும். இல்ல வாசல் வந்து நீச்சத்துல இருக்கும். இந்த வாசல் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். பாசிபிள் தான். இப்ப இந்த பக்கம் நீச்சத்துல இருக்கிற வாசல உச்சத்துல கொண்டு போறோம். அந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அது மாரி நெறைய பண்ணியிருக்கிறோம். ஏதோ ஒரு 2 வீடு தான் வந்து முடியவே முடியாத மாரிலாம் இருக்கிற சிச்சுவேஷனும் இருக்கு. அந்த மாரி வீடுகளுக்கு நான் சொல்றது, அத டிஸ்போஸ் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிருவேன். இல்ல வாடகையா இருந்தா ஷிஃப்ட் பண்ணி வேற எங்கனா போயிருங்க அப்படின்னு. ஆனா மேக்ஸிமம் நான் 90% பண்ணி குடுத்துருக்கிறோம். அது வந்து உடைச்சு மாத்தி வைக்கிறத தவிர, இங்க ஒரு தண்ணி பானை வைக்கலாம், இங்க ஒரு கண்ணாடிய மாட்டலாம், இங்க ஒரு பிரமிடு வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லி எதுவும் மாறாதுங்கம்மா. ஓகே. ஸோ இப்போ நெறைய வீடுகள்ல சொந்தமா வீடு போகும்போதோ, வீடு வாங்கும்போதோ தான் வந்து வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அப்ப இந்த வாடகைக்கு குடி போற வீடுகளுக்கெல்லாம் வாஸ்து இல்லையா சார்? அதான் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்குங்கம்மா. எல்லாத்துக்கும் நீங்க ஒரு ஒரு ஸ்கொயரா ஒரு ஒரு கட்டுமான வேலை பண்ணி ஒரு சதுரமா ஒரு செவ்வகமோ சதுரமாவோ பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க குடி போயிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வாஸ்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்கம்மா. அது நீங்க வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒர்க் பண்ணும். இந்த ஒரு நாள் போய் தங்கிட்டு வருவாங்க. ஒரு வெக்கேஷனுக்கு ரூம்ஸ் போட்டுட்டு. அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது வந்து ஒர்க் பண்ணாது. ஆனா 3, 4 டேஸ் இல்ல 1 வீக் மேக்ஸிமம் இருக்க போறீங்க, வந்துர போறீங்க. அது வந்து எதுவும் பண்ணாது. பட் ரெகுலரா இருக்கிறீங்க, சமைக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, குளிக்கிறீங்க, தூங்குறீங்க. அப்படின்னும்போது அது வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடு இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா பாதிக்கும். பட் ஆனா இன்னைக்கு வாடகை வீட்டுக்கு குடி போறவங்க யாருமே வாஸ்து பார்க்கறது இல்லையே சார். சொந்த வீடு வாங்குறவங்க மட்டும் தான் இந்த வாஸ்துல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன? 2 விதமா எடுத்துக்கலாங்கம்மா. ஒண்ணு அந்த அவேர்னஸே இல்லாததுனால அவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வாஸ்துனாவே என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. அவங்க போயிடுறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெரிஞ்சவங்க இந்த சிட்டில இன்னைக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல வாஸ்து வேற எங்க நம்ம பார்க்கறது? அப்படின்னு இருக்கிறவங்களும் தெரிஞ்சும் இருக்குன்னு தெரிஞ்சும் வேற வழி இல்ல. அவரோட ஆஃபீஸ் பக்கத்துல இருக்குது. கணவனோட ஆஃபீஸ் நியரஸ்டா இருக்குது வீட்டுக்கு. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. சரி இதையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிரமமாயிடும்ன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதிலேயே உழண்டுக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுதான் காரணமே தவிர அவங்க இருக்கிறதுனால வந்து வாஸ்து சரியாயிடணும், இல்ல வாஸ்து வந்து அது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடும்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கம்மா. கண்டிப்பா பண்ணுங்கம்மா அது. ஓகே. வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? நான் வந்து அந்த ஜாதகத்தையும் வாஸ்துவையும் நான் வந்துட்டு கனெக்ட் பண்றதே இல்லைங்கம்மா. காரணம் அது வேற, இது வேற. அதே நேரத்தில் ஜாதகம்லாம் இல்லைன்னு சொல்ல வரல நான். அது கண்டிப்பா அது எப்படி வாஸ்து எப்படி 100% ஒர்க் பண்ணுதோ அதே 100% ஜாதகமும் ஒர்க் பண்ணும் அது. ஆனால் அது இப்போ 100% உங்களுக்கு நல்ல ஜாதகமாகவே இருந்தால் கூட 100% வந்து தவறான ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு உச்சத்தில் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பிளானட் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு ஜோதிடர் சொல்கிறாருன்னு வச்சுங்கம்மா. நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த சுக்கிரதசையே இருந்தால் கூட உங்களை கெடுக்காமவனா இருக்கும். ஆனால் உங்களுக்கு எதுவும் கொடுக்காது.
ஆனால் அதே வந்துட்டு உங்களுக்கு ஜாதகமும் நல்லா இருந்து உங்களுக்கு வீடும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அவர் சொன்ன எஃபெக்ட் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். ஓகே. சோ இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு தானா? இல்ல மனிதருக்கு மனிதர், இடத்துக்கு இடம், ஊருக்கு ஊர் அப்படின்றது வேறுபாடு இருக்கா வாஸ்து? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. எந்த நாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லா மனிதருக்கும் ஒன்று தான். இந்த சில சொல்லுவோம், இந்த நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவோம், அது ரொம்ப இருண்ட பகுதி உலகத்தில். அதை தவிர்த்து உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் அதான் வாஸ்து. சூரிய உதயம் கரெக்டாக ஆகுதுன்னா டைமிங் தான் மாறும். அது கரெக்டாக வர இடத்துல எல்லாத்துக்குமே இதான் வாஸ்துங்க. இதில் எதுவும் மாறாது. சரி, ஒரு பேசிக்கான வாஸ்து அப்படிங்கிறது என்ன சார்? ஒரு வீடு எந்தெந்த அமைப்புல, எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கணும்? பேசிக் அக்னியில் கிச்சன் இருக்கணும். நியரிதின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி மூலையில் வந்து கண்டிப்பாக கணவன் மனைவி தூங்குற அறையாக தான் இருக்கணும். அந்த மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கணும். வாயுவில் ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைன்னா அங்கே டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கலாம். ஈசானியத்தில் சாமி கும்பிடுற இடம் தான் அது. ஆக்சுவலாக ஈசானியத்தில் வந்து ஒரு பூஜை ரூம் வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க. வச்சுக்கலாம். ஆனால் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 4க்கு 4 5க்கு 5 ரூமை போட்டு அந்த கிழக்கு பக்கம் இருந்து வர சூரியனையும் வடக்கு பக்கம் இருந்து வர காற்றையும் அடைச்சிடுறாங்க. அதனால் நான் வந்து ஈசானியத்தில் கொடுக்கறதில்ல. ஆனால் சாமிக்கு உகந்த இடம் தான் அது, அந்த பாகம் தான் அது. நான் ஏன் கொடுக்கறது இல்லைன்னா இவங்க சின்னதாக போட்டு அடைச்சிடுறாங்க. அந்த இடம் வந்து மேக்ஸிமம் ஓப்பன் இருக்கணும். வடக்கும் அங்கே ஜன்னல் இருக்கணும். அதனால் அங்கே கொடுக்காம மேற்கு பார்த்த மாதிரி வச்சுக்க சொல்லிடுவேன். எப்போவுமே மேற்க பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் ஈசானிய பாகத்தை வந்து ஓப்பனாக வச்சுக்கிட்டு அக்னியில் கிச்சனை போட்டுக்கிட்டாவே இது பேசிக். டாய்லெட்லாம் வந்து வாயில் மட்டும் போட்டு அந்த பக்கம் எங்கே ஈசானியில் போயிடாமல் பார்த்துக்கலாம். படிக்கட்டுன்னு சொன்னீங்கன்னாக்கா தெற்கு மத்தியமத்திலையும் மேற்கு மத்தியமத்திலையும் இன்னும் ஸ்டேர் கேஸ் போட்டுக்கலாம். இது பேசிக்குங்கம்மா. ஓகே. இதை தாண்டி இப்போ இன்னும் நிறைய பேர் வந்து இந்த செடிகளுக்கும் வாஸ்துக்கும் நிறைய ஆமாம், அது தொடர்பு சொல்கிறாங்க. இருக்கு. பட் அதெல்லாம் எனக்கு மொத்தத்தில் பெரிய பெரிய மரங்களை வந்து நான் வடக்கு பக்கம் வைக்க வேணாம்னு சொல்லிடுவேன். இப்போ மரம்னா என்ன ஆலமரத்தை கொண்டு வந்து வைக்க போகிறாங்க? கிடையாது. ஏதோ உங்களுக்கு தேவையான மரத்தை அதை வந்து நீங்கள் வைக்காதீங்க. கிழக்கும் வடக்கும் வைக்காதீங்க. மேற்கு தெற்கில் வச்சுக்கோங்க. ஒரு வேப்ப மரம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மாமரம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, வச்சுக்கோங்க. ஒரு கொய்யா மரம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, வச்சுக்கோங்க. அதை விட்டு ஆலமரம் அரச மரமும் போய் வைக்க இப்போ போகுது. இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்றத வைக்கக்கூடாது சார். இப்போ வேப்ப மரம். இப்போ அதுக்கு தான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. இப்போ தெற்கு பார்த்து வீடு இருந்துச்சுன்னா வைக்கலாம். உங்களுக்கு வழி போக பேலன்ஸ் எடுத்துலாம். அங்கே வெயிட் எவ்வளோக்குள்ள வைக்கிறீங்க நல்லது தான், ஒன்றும் தவறு இல்லை. அதே மாதிரி மேற்கு பக்கம் வச்சு இடமே இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வைக்க போகிறது இல்லை. இங்கே எங்கெல்லாம் வைக்கலாம், அப்போ பாசிபிலிட்டி இருந்தால் அவங்க வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு பில்டிங் நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது சில இடங்கள்ல கட்டுறாங்க, நிறைய இடத்துல வந்து அது கட்டுறது கிடையாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. ஸோ வாஸ்துபடி இந்த காம்பவுண்ட் வால்க்கு அப்படின்னு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா சார்? கண்டிப்பாங்க. காம்பவுண்டுன்னு சொல்லும்போது செட்பேக் ஏரியா. செட்பேக் ஏரியான்றது வந்து வரும்போது காம்பவுண்டு இல்லைன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியாவே வராது. அதாவது தாய் செவத்துக்கும் தந்தை செவர் தான் வந்து காம்பவுண்ட் வால், தாய் செவர் தான் வந்துட்டு நம்ம வீட்டோட செவர். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஏரியாவுக்கு பேர் தான் அந்த நம்ம ஆகாயத்தை குறிக்கிறது. அதாவது கடைசி அந்த பஞ்சமூதத்தில் ஒரு தத்துவம் வந்து தான் அந்த இது. அதை வந்து அந்த பார்டரில் வந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு அது ஒர்க் பண்ணும். அந்த வாஸ்துன்றதை ஒர்க் பண்ணும். இல்லைன்னா அது வந்து ஒர்க் பண்ணாது. அடுத்த வீட்டை வந்து அவன் பண்ணுற தப்பெல்லாம் நமக்கு தான் வந்து சேரும். அதனால் அந்த தாய் செவரும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தந்தை செவரும் ரொம்ப முக்கியம். ரெண்டும் போடுறது நல்லது. ஆனால் நிறைய வீடுகளில் இன்னைக்கு நம்ம காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக அவங்களுக்கு வேற ஏதாவது இதனால பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? காம்பவுண்ட் வால் இல்லைன்னா பாதிப்பு இருக்கும். அதாவது மற்றவங்களோட வீட்டில் வர எரர் வந்து இவங்களை வந்து பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். அதுதான் இப்போ ஒரு காலியாக இருந்துச்சுன்னா யாரும் வீடு கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு. ஆனால் வீடு கட்ட அவங்க ஒரு போர் போடும்போது இல்லை அவங்க ஒரு மரத்தை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப காமனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது எஃபெக்ட் பண்ணும். அந்த எல்லை கோடுன்ற ஒரு இருந்தால் தான் அது வரைக்கும் தான் உங்கள் இடம். அப்போ அதுக்கு வெளியில் இருக்கிறது உங்களை வந்து அது பாதிக்காது, இதுக்கு உள்ளே இருக்கிறதா உங்களை பாதிக்கும்னு ஒரு கணக்கு எடுக்க முடியும். நம்ம கணக்கே இல்லைனாக்கா எப்படி நம்ம பண்ண முடியும்? ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெற்கு பார்த்த வாஸ்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அண்ட் பேசிக்காக ஒரு சில வாஸ்து குறிப்புகள் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.